Taste the Daily. அண்மைச் செய்தி. திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கும் பணியானது விண்ணப்பம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைக்கிறார். வணக்கம் பாரிகார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கும் பணியை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் அதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாபர் நிறுவனம் தற்போது விண்ணப்பம் செய்திருக்கிறது. இதன்படி 1.36 லட்சம் சதுரடி பரப்பளவில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது. இதில் தேன், ஒடேனில், டாபர், ரெட் டூத் பேஸ்ட் மற்றும் ரோஸ் வாட்டர், ஆம்லா ஹேர் உள்ளிட்ட ஆயில் வகைகள் உள்ளிட்ட பல உணவு பொருட்கள் தயாரிக்க இந்த டாபர் நிறுவனம் தற்போது பயன்பாட்டிருக்கும் நிலையில் அதற்கான புதிய ஒப்பந்தங்கள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த தொழிற்சாலை மூலம் கிட்டத்தட்ட 750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலை அமைப்பு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசோடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் பல்வேறு புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் முழுவீச்சாக நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த புதிய அமைக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு உடனுக்குடியான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த டாபர் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசு என்னுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்திருக்கிறது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.